வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல 2 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று, கர்த்தர் தான் நமக்கு நன்மையானதை தருவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரத்துல நமக்கு எதனா காரியம் நடக்கணும்னா, இவங்க இதை செய்தா நமக்கு நல்லா இருக்குமே, இவங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இல்ல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணா இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லி அநேக நேரத்துல மனுஷரை நம்ம நம்பி நாடுகிறோம். மனுஷருடைய தயவு நமக்கு தேவைதாங்க. ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் தான் நமக்கு நன்மையானதை தருவாருன்றத நம்ம மறந்துடவே கூடாது. 2வது, கர்த்தர் நன்மையானதை தான் நமக்கு தருவாருன்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரத்துல இவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்கே, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே தீமையாவே தராரே, கஷ்டத்தையே தராரேன்னு சொல்லி நிறைய புலம்புறோம். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, அந்த தீமையை கூட கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுவாருன்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை அது தீமையை போல தெரியலாம், ஆனால் நாளைக்கு நமக்கு அது ஒரு பெரிய நன்மையான காரியமா நமக்கு இருக்கும். சோ கர்த்தர் தான் நமக்கு நன்மையானதை தருவாருன்றதையும் மறந்துடக்கூடாது, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தான் தருவாருன்றதையும் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போது, அதை மறந்துடாதீங்க. God bless you all.